கையெழுத்தையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புள்ள சேர்த்து போச்சுன்னு சொல்றாங்களே. எனக்கு பிள்ளைக்கு நீதி வேணாம். அவனை வெளியே விடுங்க. அவனை வெளியே விட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கொல்லணும். கோவை சூலூர் அடுத்த பள்ளப்பாளையத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமி வியாழனன்று மாலை வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தார். அருகில் உள்ள கடைக்கு சென்று வருமாறு பெற்றோர் கூறியதாக தெரிகிறது. ஆனால் நீண்ட நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன சிறுமியின் பெற்றோர் பல இடங்களில் தேடினர். எங்கு தேடியும் சிறுமி கிடைக்காத சூழலில் நொந்து போன அவர்கள் சூலூர் போலீசில் அன்றிரவே புகார் அளித்தனர். வழக்கை கையில் எடுத்த சூலூர் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். முதலில் சிறுமியின் வீட்டின் அருகில் இருந்த கடையில் விசாரிக்கப்பட்டது. பைக்கில் வந்த வாலிபர் ஒருவர் சிறுமியை ஏற்றி சென்றதாக கடைக்காரர் கூறினார். இதையடுத்து சுற்றுவட்டார சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்யும் பணியில் போலீசார் இறங்கினர். சிறுமி கடத்தப்பட்டு இருக்கலாம் என்கிற கோணத்தில் விசாரணை ஆரம்பமானது. ஆனால் மறுநாள் காலை அதிர்ச்சியளிக்கும் விதமாக பள்ளப்பாளையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்ணம்பாளையம் குளக்கரையில் சிறுமியின் சடலம் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டனர். அதில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த சிறுமிதான் சடலமாக கிடப்பது உறுதியானது. இதையடுத்து சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோவை இஎஸ்ஐ அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கிடையே சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பதாக சந்தேகம் எழுந்தது. முகம், கழுத்து உள்ளிட்ட பகுதிகள் சிதைக்கப்பட்டு இருப்பதாக சிறுமியின் உறவினர்கள் தெரிவித்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் பாலியல் துன்புறுத்தல் நடந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து சிறுமி சாவுக்கு நீதி கேட்டு அவரது உறவினர்களும் பெற்றோரும் சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வெள்ளியன்று இரவு 9:30 மணி அளவில் துவங்கிய மறியல் அதிகாலை 5 மணி வரை விடிய விடிய நடந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மேற்கு மண்டல காவல்துறை ஐஜி ரம்யா பாரதி பேச்சுவார்த்தை நடத்தினார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். சுட்டு தள்ளுவாங்க. இந்த நிலையில் சிறுமி கொலை தொடர்பாக சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசாருக்கு இருவர் மீது சந்தேகம் வந்தது. சிறுமியுடன் விளையாடிய குழந்தைகளும் அதனை உறுதி செய்ததாக கூறப்படுகிறது. சந்தேகத்திற்கு உரிய கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் கார்த்திக் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் கார்த்திக் மற்றும் அவருக்கு உதவியதாக மோகன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட கார்த்தி போலீசிடமிருந்து தப்ப ஒரு கட்டடத்திலிருந்து கீழே குதித்ததாக கூறப்படுகிறது. இதில் அவனது வலது கை மற்றும் காலில் முறிவு ஏற்பட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவனது கூட்டாளி மோகன்ராஜை ரிமாண்ட் செய்ய போலீசார் சூலூர் கோர்ட்டுக்கு அழைத்து வந்தனர். நீதிபதி அருண்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டான். குற்றம் சாட்டப்பட்ட கார்த்திக் மோகன்ராஜை வரும் 27ஆம் தேதி வரை கோர்ட் காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் ஒரே கிராமத்தில் வசித்து வந்துள்ளனர். இதனால் பதற்றத்தை தணிக்க அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.